இது வேற சும்மா தான் சொல்லுவாங்க. வாணிமோகன் எங்கேயோ போகணும். செல்வி அக்கா 2 கிழமை ஒழிச்சிட்டார் ஆங்கில கிளாஸுக்கு. என்ன சொல்லுங்க? வணக்கம். 2 கிளாஸ் ஒழிக்கிறீங்க என்ன? வா, என்ன நடக்குது உலகத்துல? ஓகேயா? பரவாயில்ல வந்துட்டு இப்பதான் எங்கேயோ வெளியில போகணுமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு? என்ன சுவாமிலியா அக்கா உங்களுக்கு? சத்து கொஞ்சம் சரியில்லை உடம்பு. முட்டா அஸ்மா குணமா? இல்ல அலர்ஜிக்கு இல்லையாக்கும் தலையெல்லாம் ஒரு வலியாகவும் கிடக்குது. வெயிலுக்குள்ள தெரியாதுங்க. அதான் அந்த தடிமன் மாதிரி வேற இந்த கிளைமேட் மாறுறது சரியான மழை தெரியா உங்களுக்கு? நேற்று தான் இப்ப மருந்து மூக்கு கடிக்கிற ஸ்ப்ரேக்கு நேற்று எழுது நவதான் அடிச்சவள் போ சொல்லி அதான் போய் கியூல நின்று அதை போயிட்டு போட்டு பிறகு இந்த நம்பர் நான் நோய்களை 38வது இருந்த இந்த 550வது நம்பர் 538ல நின்றது. பிறகு நான் நின்று சர்ஜரி இல்லையா கெமிஸ்ட்ரியா? இல்ல எங்கட அந்த பார்மசியில போய் பார்மசி இப்ப கெமிஸ்ட் அவளுடைய போட்டு. நீங்க பிரெஞ்சுல என்ன சொல்லுவீங்க அப்போதைக்கு பார்மசி கெமிஸ்ட்? அப்போதைக்கு பிரெஞ்சுல என்ன சொல்லுவீங்க நேசர்கள்? பார்மசி தான். இங்க பார்மசி கெமிஸ்ட் என்ற ரெண்டும் சொல்லுவோம். எங்களுக்கு தான் அப்போதைக்கு. நீங்க அப்போதைக்கு ஜெர்மனும் அப்போதைக்கு இருக்குமா? அப்போதைக்கு அது என்ன பாஷை? ஜெர்மன், டச்சும் நெதர்லாந்து. நன்றி. சரி, பொறுச்சொல்ல தாங்க ஒரு முறை. அங்க ஊர்ல அப்போதைக்கு அறியன்னு சொல்றது இல்லையா? அதேதான் அப்போ காத்து மாதிரி அப்போதைக்கு. கடந்த வாரத்தின் மிகுதியவா நீ இன்றைக்கு நடந்தது? இல்ல புதுசு டயலாக் தானே. போட்டோ எடுத்துருக்கு அனுப்பி விடுறேன். கம்மாணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று ஈர் என்னுடைய ஈர் 1887 ஆகிறது. இது அந்த ஈரென்று சொல்லும்போது இரண்டு என்று சொல்லுவோம். ஒன்று ஈர் 2 சொல்லுங்க. அந்த பெருக்கல்ல ஈர் 2 திருவிடும். மற்றது ஈரப்பதத்தையும் சொல்லுகிறார்கள் ஈர் என்று சொல்லி. ஈரமாக இருப்பது கல்லுக்குள்ளும் தேரை இருக்கிறதுக்கும் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் ஈரம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஈரம் என்ற சொல் வந்திருக்கிறது. மற்றது பசுமைக்கும் பசுமையையும் குறிக்கிறது. இப்ப எல்லாம் அந்த பசுமை தொலைஞ்சு போச்சு. ஈர் இல்லாம எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. இப்ப ஈரத்தன்மை இல்லை, பசுமை, அதால பசுமையும் இல்லாம போயிட்டு. மற்ற இறகுக்கும் வருகிறது ஈர் என்று சொல்லி. இந்த பறவைகளுடைய இறகு இருக்குதானே, அது ஈர் என்று சொல்லப்படுகிறது. மற்ற கரும்பையும் ஈர் என்று சொல்லுகிறார்களாம். கரும்பையும் ஈர் என்று சொல்லுகிறார்கள். மற்றது ஈர்க்கு நாங்க தென்னோலைகளை ஈர்க்கெடுத்து கூட்டுமாறு செய்யறது தானே. ஈர்க்கெடுத்து அதை வடிவா வாரி வெட்டி அதுல விளக்குமாறு செய்வோம். இந்த கூட்டுறதுக்கு செய்வோம் தானே, அந்த ஈர்க்கு விளக்குமாறு செய்யறது ஈர்க்கு. மற்றது நுண்மை என்று ஒரு சொல்லி இருக்கிறது. நுண்மை ஈரெண்டா நுண்மை என்றும் இருக்கிறது. எனக்கு நுண்மை என்றா அந்த மென்மையானது கூர்மையானதாக இருக்கும் நினைக்கிறேன். மென்மையான தன்மை, நுண்மை பாக்குறது அது நுண்மை. இது நுண்மை கூர்மையானதாக இருக்கும். மற்றது இனிமை என்ற சொல்லும் வருகிறது. ஈருக்கு இனிமை. மற்றது பேனி நுட்டையும் ஈர் என்று சொல்லுவோம். ஐயோ, இனி கொண்டு வந்து இறக்குங்கள். சம கொரடே போதல்ல ஊருக்கு. ஒய்யார கொண்டையான் தாளம் பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனுமா. கொண்டையெல்லாம் முடிச்சுட்டு போவாங்களா? உனக்கு ஈரும் பேனும் இருக்குமா? உங்களுக்கு மட்டுமில்லை, மேலாலையும் மிதக்கும். ஈர்கோலிய போட்டு வாருவாங்க. வாருனா சிட்டு சத்தம் கேட்குமாங்க. அந்த பேர் எல்லாம் வரும் அந்த ஈர்கோலிய. இப்ப அடியாண்ட பாக்கடா கேட்கவே இங்க வந்தது இல்ல. அதை நாங்க காண்றதும் இல்ல தானே. இருக்கு ஜெயமலை. இங்க வந்து அந்த இலக்கை
பள்ளிக்கூடம் போற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒருக்கா வந்து எனக்கு பிள்ளைகளுக்கு வந்ததுன்றதான் நான் அந்த பெருசா எங்களுக்கு வரையில எனக்கு இல்ல பெருசா இங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப இலங்கைக்கு போவார்கள் தானே இப்ப இனி அடுத்து இந்த வந்து இறங்குவார்கள் இங்க ஸ்கூல்லயே லெட்டர் உடனே கொடுத்து விடுவார்கள் இந்த எனக்கு மருந்து முதல் தரம் போய் வரைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்தது அங்க இருந்து பிறகு வரையில பிறகு இல்லை. அங்கடா நீங்க எப்படித்தான் போய் உங்களை காப்பாத்தினாலும் முடியாது. எப்படியும் அந்த சீப்புகள்ல இதுகளுக்கு நாங்க சொல்லவும் முடியாது எடுக்காதீங்கன்ட்டு. தலுவாணிகள்ல படுக்கிற தலுவாணிகள் இதெல்லாம் வந்துடும். வரும். படுத்திருக்கேங்களே அது தண்டவாடக்கு மற்றவன் இந்த அது தாவறது தானே கட்டில்கள்ல இருந்து அது வரும். அது ஒரு ஆளுக்கு இருந்தா கட்டாயம் வரும். அது பரவுண்ணி ஒட்டுண்ணியில பரவுண்ணி பரவுண்ணி அது டக்குன்னு பிடிச்சிடும். பிடிக்கிற மட்டும் இல்ல எவ்வளவு ரத்தத்தை குடிக்குது. அவ்வளவுதானே போட்டு கட்டிச்சு தொலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஒட்டு ஒட்டு சின்ன மூட்டா பூச்சியும் இதுவும் பொல்லாத சாமான ரத்தம் குடிக்கிறது. சில பேருக்கு அது ஒரு இது மாதிரி வந்ததான் போகவே மாட்டுது இருக்கும் அங்க உள்ளாக்களுக்கு எப்படித்தான் இருந்தாலும் திருப்ப திருப்ப வந்து கொண்டே இருக்கும். அது அந்த முடி அடர்த்தியா இருந்தா கஷ்டம். இங்க இந்த பிள்ளைகளுக்கு பார்த்துருக்கிறேன் தாமரை எத்தனையோ மருந்தும் விலை இங்க அந்த சரியான விலை. ஆனா மருந்துக்கு வேலை செய்யுது ஒருக்கா வச்சு தண்டோன்னு அப்படியே எல்லாம் போயிட்டு போகுது. ஆனா போயிட்டு இன்னொரு பிள்ளையில இருந்து வரைக்கும் கஷ்டம். திரும்பி வந்துடும். ஆனா இவங்களுக்கு சரியான பயம் என்ன பேனண்டா வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. பள்ளிக்கூடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. மற்றபடிக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு லீவு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா பேனண்டு தெரிஞ்சா வீட்டுக்கே அனுப்பிடுவாங்களா அப்படி பயம் மருந்து வச்சுட்டு வரணும் பேருங்க. நாங்க எங்களோட மகள் சின்னனா இருக்கிற நேரத்தில் நாங்க இலங்கைக்கு போன நேரத்தில் அவ குடிக்கணும். அங்க பிள்ளைகளோட சேர்ந்து படுத்து சட்டியான வந்து பிடிச்சிட்டு அப்ப இங்க வந்து அது அவசியில மருந்து வாங்கி எல்லாம் வச்சு அதெல்லாம் இல்லாம ஆக்குனதுக்கு என்ன காரணத்துக்காக வருது? இது தலையில ஊத்தைக்கா அல்லது எப்படி அது உருவாகுறது? தலையில உருவாகுது. அதுக்கு அதுதான் சாப்பாடு. அப்ப எங்களோட ஒட்டி கொண்டு இருக்கு தலையில இருந்து உருவாகுதுண்டா அதுல ஏதோ ஒன்றுதான் அது வேற ஒரு ஆள்கிட்ட தான் வருகுது வந்து அப்படியே இல்ல அந்த உருவாக்குறது சொல்றேன் நான். இப்ப தலையில ஒன்று வருகுதுன்றால் அது தலையில இருந்தானே ஏதோ ஒன்று ஈரத்தன்மையா இருக்கிறது. ஈரத்தன்மையில உண்டு வரும் சில வழியில ஆக்களோட தானே. அங்க வெயில் தானே சிலருக்கு அப்படியே கூடு கட்டி போய் இருக்கிற மாதிரி இருக்குமே. ஆனா வெள்ளக்காரருக்கும் இருக்குதானே வெள்ளை பேன் அவன் பேன் பெட்ல தான் வெள்ளை பேன் தான். சிலருக்கு அந்த கூடு கட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாக்குற கம்யூனியத்துல நினைச்சு பார்க்கவே அரியண்ட மாதிரி இருக்கும். என்ன அதே எங்கட அம்மா மாதிரி சொல்லுவாங்க உளுத்து போட்டு தலையில அங்க என்ஜாய் பண்ணி பாப்பாரு. பார்க்க சொன்ன தலைய ஒன்னு பாப்பாரு உறிஞ்சு குத்துவாங்க. இப்படி குத்துவாங்க நல்லா இருக்கும். சத்தியானோ உன் தலை என்ன அம்மா எங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்கிறா வந்துருவா. அவ இதுக்கண்ட வருவா ஆசைப்பட்டு. அது அந்த நகம் வளர்த்திருப்பா தலை அப்படி புண்ணாகும். ஐயோ குத்துற குத்து இப்ப அதெல்லாம் நமக்கு இல்ல. அங்க அதெல்லாம் ஒரு வேலை. அங்க அதெல்லாம் ஒரு வேலையா இருந்தது. அங்க கட்டாயம் செய்து அது பின்னத்துல அது ஒரு ஹொபி பொழுதுபோக்கு பேர் பாக்குறது. அது சோடியா இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து இருக்கும். மெரால் படியில இருக்கு மெரால் மேல் குந்தில இருக்கும். அப்படி இருக்கு பஸ் விளையாட்டு மாதிரி ஒட்டு பின்னால் ஒட்டு இருப்பிடும். நானே இவன் ஈர் சொல்லத்தான் சொல்லி முடிஞ்சது. ஈர் சொல்ல ஞாபகம் வருது. ஈரொண்டு ரெண்டு ஈரொண்டு அந்த ஓர் உடல் ஈருயிரா ஈருயிர் ஒரு உடலோ அது ரெண்டுக்கான அர்த்தம் தான் நீர் ஈருடல் ஓர் உயிரா ஈருடல் ஒரு அப்புறம் இந்த ஈரெண்டு சொல்லி எல்லாத்தையும் வினைச்சொல்லாக வரும்போது இரணை பிள்ளைகள் அப்படி வினைச்சொல்லாக வர்றது அரி உரி அறு என்ற சொல்ல கொண்டு வருகிறது. வினைச்சொல்லாக ஈர் அது அறிகிறது. இந்த நாங்க என்னத்தையாவது என்னத்தை அறிகிறதுன்னு சொல்லுவாங்க. கீரைகள் அறிவாங்க. அப்படி அறிகிறது. மற்றது உரிக்கிறது. தேங்காய் உரிகிறது. அதெல்லாம் ஈருக்குள்ளதான் இருக்குது. உரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப ஆக்களையும் அரிச்சு போட்டு தானே போய் அரிச்சு போட்டு அறுக்கிறதுக்கும் வருகிறது. இந்த என்னத்தை அறுக்கிறாங்க மயில அறுக்கிறதா பயிர்கள் என்னத்த இந்த நெல்லு பயிர்களை அறுக்கிறதா வெட்டுறது அது என்ன அது அறிகிறது அறுவடை இப்படி இப்படி வெட்டுறது கையால சட்டசபையில காட்டுன மாதிரி வந்துடும். வாழால அறுக்கிறது அறுப்பாங்க. அதுவும் அந்த அறுக்கிறதுக்கும் ஈரன்னு தான் இது சொல்லி அறுக்கிறது என்ன கௌரி இல்லையோ இல்ல அறுவடை செய்யறது. நன்றி.
ஜெயம் தங்கராஜ் அவர்கள் இதுக்குள்ள போட்டிருக்கிறார். அவரு கஷ்டமா தான் இருக்கு அதுக்குள்ள போட. அது பதிய வருது இல்லை எனக்கு அதுக்குள்ள. என்னென்ன விளங்குது இல்லை. ஆனா அக்காட செய்து மட்டும் சண்டைக்குள்ள போகும் செல்வி அக்கா. அது அப்படி நான் அது போகுது தினக்கா விசுவாசின்றதுக்குள்ள போகுது. அதுல அந்த கட்டப்பகுதியிலேயே சைட்ல இருக்குது 4-5. அதுல அந்த சன்ரைஸ் செய்தியின் இதுல அமர்த்தி விடுறதுக்கா கிளிக் பண்ணி விட அதுக்குள்ள போகும். அதான் வரல. அப்ப நீங்க ஒரு அந்த இதுக்கு எடுத்து போட்டு விடுறீங்களா அதுக்குள்ள? எங்க இருக்குது இப்ப இந்த உறவுகளுக்குள்ள இருக்கு.